Hi, hello, vanakkam and welcome back to our TN Tripparking channel. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூருக்கு வந்திருக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு மீட் பண்ணதுக்காக வந்தேன். ஸோ அப்படியே ரிட்டர்ன் போகிறதுக்கு நான் மேல்மருவத்தூர் ஜங்ஷன்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ மீதி இருக்க 3 hours, அதாவது ட்ரெயின் வந்து 6:15க்கு ட்ரெயின் எனக்கு இங்கேருந்து. ஸோ எனக்கு 2:15க்கு நான் இங்கே வந்துட்டேன். ஸோ மீதி இருக்க 2 to 3 hours வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிட்டையரிங் ரூம் இருக்குது. ரிட்டையரிங் ரூமில் டார்மிட்டரி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு தாங்க நான் இங்கே வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டார்மிட்டரி விலாக் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டேஷன் தாங்க, எதுவும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. டார்மிட்டரி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ வாங்க அந்த டார்மிட்டரி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க, சின்னதாக குட்டியாக அழகாக இருக்கும். அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஒரு சின்ன டோர் மாதிரி வரும், இருங்க காட்டுறேன். டோருக்கு பார்த்தீங்களா ஏசி டார்மிட்டரி அப்படின்ட்டு போட்டிருக்குல்ல, இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளேயே நான் ஏசி அண்ட் ஏசியும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏசி டார்மிட்டரி அண்ட் நான் பார்த்தீங்கன்னா நான் ஏசி டார்மிட்டரி தாங்க புக் பண்ணியிருக்கேன். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோர் திறக்கும் போது மட்டும் இந்த மாதிரி சின்னதாக சத்தம் வருது, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஏன்னா கீழே உடஞ்சிருக்கு. அண்ட் நம்ம டார்மிட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஃபுல்லாக பெட்ஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ பெட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டார்மிட்டரியோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். டோர்கிட்டேருந்து வந்த உடனே நம்மளுக்கு ஒரு 5 பெட்ஸ் இருக்குங்க. நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பெட்டு தான் இருக்குது நான் ஏசியில். அதே மாதிரி 5 பெட்டுக்கு சேர்த்த மாதிரி 2 காமன் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் அண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்ஸில் 2 கொடுத்துருக்காங்க அண்டு பாத்ரூம் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு ஒரு டீப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, நம்ம இது பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு காமன் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. காமன் மிரர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி முன்னாடி அவைலபிளாக இருந்தது. பட் இப்போது இது உடஞ்சிருக்கிறதுனால இது ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க. இது யூஸ் பண்ண முடியாது, பட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வச்சுக்கலாம், லாக் போட்டு போகலாம். பட் இது சேஃப்டியான்னு கேட்டால் சேஃப்டி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாக் போட்டு போகிறது நம்ம ஃபெசிலிட்டி, ஏன்னா இங்கே காமன் பெட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு பாத்ரூம் சுவிட்சஸ் அங்கே இருக்குது. ஃபேனுக்கு லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபேனுமே இப்போது ஆனில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பெட்டு தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வரிசையிலேருந்து செகண்ட் பெட்டு, ஏன்னா அந்த 2 பெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லைங்க, ஒரு மாதிரி கிழிஞ்சி ஒரு மாதிரி பக்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த 2 பெட்டு மட்டும் பிடிக்கல. பட் இந்த 3 பெட்டு ஓரளவு பரவாயில்ல. பட் குஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க, ஏன்னா இந்த டார்மிட்டரி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நான் பட்ஜெட்டு அந்த ஃபேர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெளியே போயிட்டு சொல்கிறேன். அண்ட் இந்த பெட்டு நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஒரு 1 day 2 daysக்கு வரவங்க இந்த பெட் யூஸ் பண்ணலாம். 2 days கூட ரொம்ப அதிகம், 1 day வரவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேன் நல்லா காற்று சூப்பராக வருது, 2 ஃபேனுமே சூப்பராக வருது. அண்ட் காமன் லைட் தாங்க கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி காமன் லைட்டு. இந்த டார்மிட்டரியோட ஃபேர் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த டார்மிட்டரி பார்த்தீங்கன்னா 12 hours, அதாவது 12 hours
60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 hours தாங்க ஸ்டே பண்ணுறேன். பட் எனக்கு அந்த 12 hour ஸ்லாட் தான் வரும். 60 rupees சார்ஜ் பண்ணாங்க. அண்டு கையில் நம்மளுக்கு டிக்கெட் மாதிரி ஒன்றும் தரல. அவங்க வந்து சும்மா அந்த நம்மளோட டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருங்க அப்படின்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து என்னை கூட்டின்னு வந்து டார்மிட்டரி கிட்ட ரூம் காட்டினார். அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா பேக் வச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டார்மிட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். அண்டு ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அது வந்து 24 hours ஸ்லாட் மட்டும்தாங்க கிடைக்கும் உங்களுக்கு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 24 hours, இப்போது 8 to next day 8 அந்த மாதிரி ஸ்லாட் தாங்க கிடைக்கும். நீங்கள் புக் பண்ணால் அந்த மாதிரி புக் ஆகும். அண்ட் அதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 110 ஆகும் 1 டேக்கு. அதாவது 24 ஹவர்ஸ்க்கு 110 rupees ஆகும். அண்ட் 12 hour ஸ்லாட்டுக்கு 60 rupees ஆகும். அண்ட் இந்த டார்மிட்டரியில் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டே பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேலாம் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு நைட் டைம் ட்ரெயின்ஸ் நிறைய வரும். பியல் சிட்டி, பொதிகை, பாண்டியன் அப்படின்ட்டு நிறைய ட்ரெயின்ஸ் நைட் டைமில் வரும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். கரெக்டாக அந்த மார்னிங் டைம் நைட்லேருந்து அப்படியே ஒரு 12-1 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம். அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ட்ரெயின்ஸ்க்கெலாம். ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சவுண்ட் மட்டும்தாங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓரளவு பரவாயில்லன்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா பாத்ரூமில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக வருது. அதே மாதிரி ஃபேன்லேருந்து வர காற்றுலாம் சூப்பராக இருக்குது. லைட்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வெளிச்சம் கூட கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க. லைட்டு கூட நான் இன்னும் போடலை, வெளிச்சமே சூப்பராக இருக்குது. இன்னும் திறந்து விட்டிங்கன்னா காற்று கூட சூப்பராக வருது. அண்ட் இந்த மிரரு எல்லாமே ஓரளவு பரவாயில்ல. ஸோ ஒரு 60 rupeesக்கு 12 hours இந்த நான் ஏசி டார்மிட்டரி, இந்த பெட்ஸு வர்த்தா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் தோணும். 12 hours நான் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் 3 to 4 hours அந்த மாதிரி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours இருக்காது. நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த தருவாங்க. அப்படி இல்லை, அவைலபிள் இல்லை, ஷேரிங் இருக்குன்னா கூட அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா 2 பேர் தனியாக வருவாங்க, 3 பேர். இப்போ நான் வந்த மாதிரி ஷேரிங்காக இன்னொரு தனித்தனியாக வருவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. எனக்கே அப்படி தான் பண்ணாங்க. 2 பேர் முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. கதவை மூடிட்டு அப்படியே போயிட்டாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து என்னை கூட்டின்னு வந்து ரிட்டையரிங் ரூம் காட்டினாரு. அப்படியே நான் வந்து பெட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 3 to 4 hours எடுத்துக்கலாம். பட் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா 1 day கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆஃப்லைனில் டார்மிட்டரி இல்லை ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவாங்க. கவுண்டரில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் புக் ஆகும். ஸோ இங்கே அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டாக வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமரா இருக்குது. எடுக்கக்கூடாது தான், பட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த டார்மிட்டரியோட என்டையர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.